வணக்கம். இன்றைக்கி வாக்கியங்களில் ஹெசன்ட் எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்க்கலாம். இது வினைச்சொல் உள்ள இன்றைய கடந்த கால எதிர்மறை வாக்கியத்தில் ஒருமை சப்ஜெக்டுகளுக்கு பயன்படுத்துகிறோம். அதாவது ஹி, ஷி, இட், எக்ஸெட்ரா. எங்கள் பயிற்சி முறையின்படி வாக்கியங்களை சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெசன்ட் ப்ளஸ் V3 தொடங்கி சொல்லணும். இதில் எஸ்யூபி சப்ஜெக்ட், V3 முற்றுப்பெறா வினைச்சொல். உதாரணம்: ஸ்பீக் பேசு V1, ஸ்போக் பேசினேன் V2, ஸ்போக்கன் பேசி V3. எங்கள் பயிற்சி முறையின் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் பாருங்கள். அதில் 12 பக்கங்கள் இருக்குது. அதை படித்து நீங்களே ஆங்கிலத்தில் பேச கற்றுக்கலாம். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் அனுப்பி விவரம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சீக்கிரமாக ஆங்கிலத்தில் பேச கற்றுக்கணும்னா எங்கள் நேரடி வகுப்பு அல்லது ஆன்லைன் வகுப்பில் சேர்ந்து கற்றுக்கங்க. வாக்கிய உதாரணங்கள்: அவன் பேசியிருக்கவில்லை, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெசன்ட் ப்ளஸ் V3, ஹி ஹசன்ட் ஸ்போக்கன். அவர் பேசியிருக்கவில்லை, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெசன்ட் ப்ளஸ் V3, ஹி ஹசன்ட் ஸ்போக்கன். அவள் பேசியிருக்கவில்லை, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெசன்ட் ப்ளஸ் V3, ஷி ஹசன்ட் ஸ்போக்கன். ராஜா பேசியிருக்கவில்லை, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெசன்ட் ப்ளஸ் V3, ராஜா ஹெசன்ட் ஸ்போக்கன். ராணி பேசியிருக்கவில்லை, சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹெசன்ட் ப்ளஸ் V3, ராணி ஹெசன்ட் ஸ்போக்கன். உதாரண வாக்கியங்களை புரிஞ்சுக்குங்க. பிறகு பயிற்சிக்காக கம் வந்து V3, கான் போய் V3, ஆஸ்க் கேட்டு V3, உதவி செய்து ஹெல்ப்டு V3, டோல்டு சொல்லி V3, எக்ஸெட்ராவை பயன்படுத்தி வாக்கியங்களை சொல்லி பாருங்கள். தைரியமாக பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் லக் டு ஆல் த வியூவர்ஸ்.